இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. பலத்தாலிடை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே, பலத்தாலிடை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நிறுத்துவார், கவலை வேண்டாமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எபிரேயர் 6:2 இப்படி சொல்லுகிறது, தேவனுக்கு சித்தமானால் பூரணராகும்படி கடந்து போங்கள் அப்படின்றார். பூரணராகணுமா? நம்ம அப்படியே ஜெப வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில், குடும்ப காரியத்தில் அதே பேட்டர்ன், அதே நிலைமை, அதை டெய்லி செய்கிற அந்த ரொட்டேட் பண்ணுற வாழ்க்கை வேணாம். அவைகளை விட்டு அந்த அஸ்திவாரங்களை மறுபடி போடாமல் பூரணராகும்படி, முன்னேறும்படி நீங்கள் கடந்து போங்கள் அப்படின்றார். நம்ம ஆண்டவர் யாருன்னா பூரண சற்குணரா. மத்தேயு 5:48 சொல்லுகிறது, உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறாரா, அவர்கிட்ட ஒரு குறைவு இல்லை. நானோ என் ஆடுகள் ஜீவனை பெறவும் பரிபூர்ண அடையும் வந்தேன்னு சொன்னார். அந்த ஆண்டவர்
அவரைப் போல நீங்கள் முன்னேறவும் வளரவும் பரிபூரணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படிங்க நம்ம பரிபூரணப்படணும்? சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி வந்தான். அவன்கிட்ட நான் எதுக்கு ஜெபிக்கும்போது வேடிக்கையாக சொன்னான், நான் +2 3வது வருஷம் படிக்கிறேன். ஏன்னு கேட்டேன். பாஸ் பண்ணவே முடியல. ஒரு வகுப்பில் ஒரு வருஷம் உட்காந்து பாஸ் பண்ணால் நல்ல மாணவன். 3 வருஷம் எழுதுகிற பூரணப்படலை. அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை இருக்கிறது. சங்கீதம் 37:25 இதை பற்றி சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். நான் இளைஞனுமாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமாய் இருந்தேன், நீதிமான் கைவிடப்பட்டதே இல்லை. அவர் சொல்கிறாரு, இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆயிட்டேன். அது ஒரு ப்ரமோஷன். பவுல் அதை பற்றி ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. குழந்தை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள், 3 விதமான அமைப்பு. முதல்ல பிறந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு பேச தெரியாது, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதை கண்காணிக்க பராமரிக்க என்ன உணவு வேணுன்ற தாய்க்கு தான் தெரியும். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தா, பால் உண்கிறவன் 5:13 குழந்தையை போல் இருக்கிறான். இன்னும் அதே ஜெபம், இன்னும் அதே வாழ்க்கை, அதே ஆவிக்குரிய ஜெபம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, குழந்தையே போல. ஆனால் பவுல் அதை பற்றி எழுதும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை சொல்கிறார், குழந்தைக்குரியவைகளை பேசாமல் களைந்து விட்டு பூரணராகும்படி கடந்து போகணுமா. நீங்கள் இப்போ வாலிபத்துக்கு வந்துருங்க. ஏன் குழந்தையாகவே எத்தனை வருஷம் இருப்பீங்க? கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி அப்படித்தான் அநேகர் இருக்கிறாங்க, குழந்தையை போல் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ண தெரியல, வேதத்தை போதிக்க தெரியல, வாழ தெரியல, ஊழியம் பண்ண தெரியல, அப்படியே தரைமட்ட வாழ்க்கை. அடுத்து என்ன செய்தாங்கன்னா, வாலிபத்துக்கு வரணும். இளைஞனமாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன். தாவீது சொல்கிறாரு, அடுத்து நீங்கள் வாலிபர்கள் ஆயிருங்களே. பிரசங்கி 12:1 வேதம் அருமையாக சொல்லுது, வாலிப நாட்களிலே படைத்த சிருஷ்டிகரை நினைக்கணுமா. வயதான பின்னாடி ஜபிச்சா போதும், ஊழியம் பண்ணால் போதும். ஏன் வாலிப நாட்கள் பண்ணால் கிட்டா போயிடுவோம். இந்த வாலிபத்தை ஆண்டவர் கொடுங்களே. தானியேல் 1:13 3 வாலிபர்களை ராஜாவுக்கு முன்னாடி போய் நிறுத்தினாங்க. கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்த விளங்கி அந்த கல்தேயருடைய தேசம், அந்த நேபுக்கத் நேச்சருக்கு அவங்க நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாக இருக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த 3 வாலிபர்களும் சொன்னாங்க, நாங்கள் ராஜாவின் போஜனத்தை சாப்பிட மாட்டோம். ஏன்னா அதில் மதுபானம் இருக்குது, அசுத்தம் இருக்குது. நாங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள், வாலிப நாட்களில் படைத்த சிருஷ்டிகரை நினை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தானியேல் 1:13 பார்க்குறோம், அது நிமித்தம் கர்த்தர் அந்த 3 வாலிபர்களையும் தேசத்தில் உயர்த்தி வைத்தாராம். இந்த 3ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறோம், தீச்சூளையில் தள்ளினாங்க, தானியேலையும் சிங்கக்குழியில் தள்ளினாங்க. இந்த வாலிப நாட்களை கர்த்தரை சிருஷ்டித்த நினைத்தபடியால் உலகத்தில் கரைபடாதபடி கர்த்தருடைய காருண்யத்தால் உயர்த்தினாராம். இன்றைக்கி பூரணராகிறது எப்படி? குழந்தைக்குரியவை கலந்து விட்டு வாலிபன் ஆயிட்டீங்க. இப்போ முதிர் வயதாகணும். நான் வாலிபனாகவே இருந்துட முடியாது. வீடு கட்டியாச்சு, வேலை கிடச்சிருச்சு, திருமணம் முடித்தாச்சு, பிள்ளைகளை பெற்றெடுத்தாச்சு. இப்போ அடுத்த ப்ரொமோஷன் என்ன? சங்கீதம் 92 நம்ம பார்க்கும்போது 15 முதிர் வயதிலும் கனி தருவார்களாம், புஷ்டியும் செழுமையுமாக இருப்பார்களாம். அடுத்து முதிர் வயதுக்கு போகிறோம். இதான் பூரணம், இதுதாங்க பரிபூரணம். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூரணத்தை நோக்கி கடந்து போங்கள். பேதுருவை பாருங்களே, முதல்ல ஆண்டவரை திட்டிட்டு உனக்கு சிலுவையெல்லாம் நேரக்கூடாது அப்பா, இது உன் கருத்துக்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் அவருக்கு தோண்டி சொல்கிறாரு, நீ இளவயது உள்ளவனா இருந்தபோது உன் இஷ்டப்படி அறையை கட்டி நடந்தா, இப்போ முதிர் வயதில் ஒன்று ஆயிட்ட, நல்ல குணப்பட்டுட்ட, மெச்சூர்டாயிட்ட, நன்மை எது தீமை எதுன்னு தெரியுது, உன் கைகளை விரித்து கொடுப்பாய்,
பரிசுத்தாவியானவருடைய நடத்த போறாரு. முதிர் வயதிலையும் கனி கொடுத்தாங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முதிர் வயதில் யாரும் இல்லை, அவர் இல்லை, கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். குழந்தை, அடுத்த ப்ரொமோஷன் வாலிபன், அடுத்து முதிர் வயது. இதுக்கே ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பூரணம் தேவைப்படுதுன்னா, இதெல்லாம் அடைஞ்சாதான் ஒரு மனுஷன் பூரணம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆரம்பத்தில் அந்த பண்ண ஜெபம், ஆரம்பத்திலேருந்து அந்த அனுபவம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பூரணத்தை நோக்கி கடந்து போகத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியில் நம்மளை அழைக்கிறார். பூரணத்தை நோக்கி போகும்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் யாவரும் பூரணத்தை நோக்கி கடந்து செல்லும்படி இன்றைக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தேவனுடைய மகிமை வல்லமை ஒவ்வொருவரையும் படிப்படியாக உயர்த்தட்டும். நாளுக்கு நாள் விருத்தியை தரட்டும். இந்த நாள் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.